நுங்கு மிட்டாய் செஞ்சு வச்சேன், கலர் கலரா செஞ்சு வச்சேன், வந்து நீயும் தின்னு பாரு, வானவில்லின் வண்ணம் பாரு, வாயில் போட்டா கரைஞ்சிருமே, வலுவலுனே இருந்திருமே, நுங்கு மிட்டாய் செஞ்சு வச்சேன் வானவில்லின் வண்ணத்திலே. நுங்கு மிட்டாய் வாங்கலையோ? நுங்கு மிட்டாய், கலர் கலரா நுங்கு மிட்டாய், கலர் கலரா நுங்கு மிட்டாய். அம்மா வாங்க, ஐயா வாங்க, எல்லாரும் இங்க ஓடி வாங்க. என்ன அழகு, எத்தனை அழகு, வானவில்லின் வண்ணத்தில் அழகு, இன்றெந்தன் கண் பார்த்ததே சின்ன அழகு, ஜெல்லிமிட்டாய் அழகு. வாவ் 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 வாவ். சுவானி, நுங்கு மிட்டாய் வாங்கிக்கிறியா சுவானி? நுங்கு மிட்டாய். என்னது நுங்கு மிட்டாயா? இது ஜெல்லி தானே? ஜெல்லியோ பல்லியோ, சாப்பிட்டு பார்த்தா நுங்கு மாதிரி தானே இருக்கும், அதான் நுங்கு மிட்டாய்னு சொன்னேன். ஜெல்லியில கேக் மாதிரி செஞ்சு வச்சிருக்கீங்க. எங்க சத்யாக்கு இந்த மாதிரி இருந்தா ரொம்ப பிடிக்கும். நான் இதை சத்யாவை கூட்டிட்டு வரேன். சத்யா சத்யா இங்க பாருடி. நீ சத்யாவை கூட்டிட்டு வா, இல்ல சந்தியாவை கூட்டிட்டு வா, ஒரு ஊரே நாளும் கூட்டிட்டு வா, எனக்கு என் ஜெல்லி மிட்டாய் வித்தா போதும். வாவ், எவ்வளவு அழகா கேக் மாதிரி ஜெல்லி செஞ்சு வச்சிருக்காங்க. நான் சொன்னேன்லடி, நீ நம்ப மாட்டேன்னு சொன்ன, பாரு உண்மையிலே ஜெல்லி தாண்டி. அதுவும் ரெயின்போ கலர்ல ஜெல்லி இருக்குடி. நான் இது வரைக்கும் இவ்வளோ கலர் ஜெல்லிய மொத்தமா பார்த்ததே கிடையாது தெரியுமா? குட்டி குட்டியா தாண்டி நானும் பார்த்துருக்கேன். கேக் சைஸ்ல பெருசா நானும் பார்த்ததே இல்லடி. சூப்பரா இருக்குடி. அம்மா கிட்ட வாங்கி தர சொல்லுவோம் மாட்டி. ஆஹா, நல்ல வேலை, ஜெல்லிய கலர்ல ஜெல்லியா பண்றதை விட ரெயின்போ கலர்ல பண்ணது நல்லதா போச்சு. பசங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சிருச்சு போல. வானவில்லே வானவில்லே ஜெல்லியிலே செஞ்சு வச்சேன், பலவிதமாய் வண்ணங்களில் ஜெல்லி கேக்கு செஞ்சு வச்சேன், ஜெல்லிய வாங்கி நீங்க கொண்டு போங்க. சூப்பரா இருக்கு. சின்ன பொண்ணேடா, லூசு பொண்ணேடா, என்ன விக்கிறீடி? வாடா அறிவுகட்ட அரக்கரண்டி, கண்ணை திறந்து பாருடா, கண்ணு கிட்ட கபோதி. வாவ் 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 வாவ். என்னது இது? ஜெல்லி மிட்டாயா? பின்ன பாக்குறதுக்கு உனக்கு பள்ளி மிட்டாய் மாதிரியே தெரியுது. காமெடியாண்டி, சிரிச்சுடி. அரக்கரண்டி, இந்த ஜெல்லி கேக்க வாங்குறதுக்கு ஏதாவது ஐடியா போட்டு பாருடா. ஆமாண்டா, நாமெல்லாம் சேர்ந்து இந்த கேக்க வாங்கி சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்டா இருக்கும் தெரியுமா? சாப்பிடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் இத கட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு அப்படியே மைண்டே ஃப்ரீயான மாதிரி இருக்கும். அம்மா, ஒரு ஜெல்லி கேக் என்ன ரேட்? 100 ரூபாதான், 100 ரூபாதான், என்கிட்ட இருக்கு ஜெல்லி கேக் எல்லாமே 100 ரூபா. டேய், 100 ரூபாய்க்கு நாம எங்கடா போறது? அதானே, நாம கொள்ளையடிக்கா போக முடியும். டேய் அரக்கரண்டி, என்கிட்ட 10 ரூபா தான்டா இருக்கு, வாங்கிட்ட எவ்வளவு இருக்கு? அத ஏன் கேக்குற? என்கிட்ட 10 பைசா கூட இல்ல. என்னடா சொல்ற? 10 பைசா கூட இல்லையா? பின்ன எதுக்கிட்ட இங்க வந்து நிக்கிற? தயவு செய்து இடத்த காலி பண்ணி வீட்டுல போய் அம்மா கூட்டிட்டு ஓடு ஓடு. ஆண்டி ஆண்டி, 10 ரூபாய்க்கு இந்த ஜெல்லி கேக் தருவீங்களா? அது மட்டும் இல்ல ஆண்டி, என்கிட்டே ஒரு 10 ரூபா இருக்கு, டோட்டலா 20 ரூபா இருக்கு. ஒரு ஜெல்லி கேக் தரீங்களா? என்ன சோனி, சத்யா உனக்கு கூட தெரியாதா? இவ்வளவு பெரிய ஜெல்லி கேக்கை வெறும் 20 ரூபாய்க்கு எப்படிமா கொடுக்க முடியும்? இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க 10 ரூபாய் 20 ரூபான்னு கேட்டு வந்துனா அதுக்கு கூட இதோ நான் கேக் வச்சிருக்கேன், ஜெல்லி கேக். 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு ஜெல்லி கேக் இருக்கா? அப்ப 10 பைசா இல்லாம வர எனக்கு? 10 பைசா இல்லனா பள்ளி கேக் தான்டா. இதோ பாத்தீங்களா, ஒரு சின்ன பீஸ், இது 10 ரூபாய் தான். என்ன சொல்றீங்க ஆண்டி? இவ்ளோ பெரிய கேக்க கேட்டா ஒரு குட்டி பீஸ் கொடுக்குறீங்க. அது இல்லாம ஃபுல் கேக்கையும் வெட்டி பார்த்தா தானே எங்களுக்கு மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். இந்த குட்டி பீஸ் எப்படி வெட்டுறதா? அத குட்டி குட்டியா வெட்டிக்கிட வேண்டியதா? எல்லா கேக்கையும் இந்த மாதிரி தான் பெருசா வச்சிருந்தேன். நீங்க கேக்குறீங்களேங்கிறதுக்காக ஒரு கேக்கை கட் பண்ணி உங்களுக்காக தர்றேன் 10 ரூபான்னு சொல்லி. அப்ப ஃபுல் கேக் நாங்க வாங்க முடியாதா? 10 ரூபாய்க்கு இவ்வளவுதான் வரும். காலங்காத்தால சாவுகராய்க்கு வந்து மாட்டி இருக்கு பாரு, 10 ரூபாயை தூக்கிட்டு வந்து 100 ரூபாய் கேக்க கொடுன்னு. நானே கஷ்டப்பட்டு ஒவ்வொரு கலரும் கிடைக்காம என்ன பாடுபட்டு களவாண்டு வித்துக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து வாசில நான் ஊட்டிட்டு போலான்னு பாக்காளுங்க. என்னடா அரக்கரண்டி? அம்மா அம்மா, நாங்க 10 ரூபா கொடுத்தீங்கல்ல, அதை கொண்டு வந்து கேக் வாங்கலான்னு பார்த்தோமா, வர வழியில சின்ன பொண்ணு ஆண்டி ஜெல்லி வித்துட்டு இருக்காங்கம்மா, எங்களுக்கு ஜெல்லி வேணும். சின்ன பொண்ணுக்கு வேற வேலையே கிடையாது, ஜெல்லி விக்கிறேன் பள்ளி விக்கிறேன்ட்டு. அன்னைக்கிலியக்கா என்ன பார்த்து என்ன வார்த்தை சொன்னீங்கக்கா? அடியே, உனக்கெல்லாம் வேற வேலையே இல்லையாடி? பார்க்கறதுக்கு பள்ளியுமே இருந்துகிட்டு ஜெல்லியை கொடுத்து பசங்க உடம்ப கெடுக்கிற நீயே. ஏக்கா, நார்மலா கொடுக்குற ஜெல்லி இல்லக்கா, இது ஸ்பெஷலா நொங்கு, ஒரிஜினல் நொங்கு வச்சு செஞ்ச ஜெல்லிக்கா. என்னடி சொல்ற? ஒரிஜினல் நொங்கு வச்சு ஜெல்லி செஞ்சியா? அது எங்க கேக்குறீங்க? எல்லாரும் அகரகர வச்சு செய்வாங்க, ஒரிஜினலா நொங்கு வச்சு நொங்கு மிட்டாய் செஞ்சிருக்கேன்க்கா. ஜெல்லி மிட்டாய் வாங்கி கொடுங்கம்மா. சரிடா, 10 ரூபா தரேன், வாங்கிக்க. வாடி 4 முடி, 10 ரூபாய்க்கு கொடுத்தா வாங்க மாட்டேங்க. பெரிய கேக் வேணும் மாட்டி உங்களுக்கு ஜெல்லி கேக். ஆமா நாத்தனாரே, இதுல பெருசா கேக் மாதிரியே அது ரெயின்போ கலர்ல நொங்கு மிட்டாய் செஞ்சு வச்சிருக்கா பாரு, பார்க்கவே அழகா இருக்குடி. இவளே ஒரு ஃப்ராடு, இவகிட்ட வாங்கணுமா? பசங்க உடம்பு கெட்டு போயிடாது. ஜெல்லி சாப்பிட்டா சளி பிடிக்குன்னு சொல்றேன், எங்க கேக்குறாங்க? அம்மா, நாங்க என்ன டெய்லியா சாப்பிடுறோம், இன்னைக்கு மட்டும் தானம்மா, ப்ளீஸ்மா வாங்கி கொடுங்கம்மா, இனிமேல் ஜெல்லி சாப்பிடவே மாட்டோமா. இந்த பெருசா இருக்குல்ல, இந்த ஜெல்லி கேக் வாங்கி கொடுங்கம்மா. ஐயா, இப்படி எல்லாம் கேட்டா எங்க அம்மா வாங்கி தர மாட்டாங்க, அதுக்கு வேற வழி வச்சிருக்கேன்டி. என்னடா பண்ண போற? அம்மா அம்மா, நீதானே அம்மா, ஜெல்லி கேக் அட வாங்கி தாங்கம்மா.
போறேன்னு பார்த்தா இப்படி அழுதுகிட்டு இருக்க. என்ன சோனி, உனக்கு இந்த தந்திரம் கூட தெரியாதா? பய புடிச்சிட்டான். ஆடுற மாட்டா ஆடி கிடக்கணும், பாடுற மாட்டா பாடி கிடக்கணும். நம்ம 4 முடிக்கிட்டலாம் வீராப்பு பண்ணி ஜெயிக்க முடியாது. அதான் அழுது புரண்டு எப்படியாவது ஜெல்லி வாங்கிடலான்னு பாக்குறான். எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி. ஜெல்லி சாப்பிட்டா பிள்ளைகளுக்கு சளி பிடிக்கும்ல, ஒரு நல்ல பொருளை கொண்டாந்து வைக்க கூடாது. ஒரிஜினல் நொங்கு வச்சு ஜெல்லி செஞ்சு வச்சிருக்கேன்டி. வாங்கி கொடு, சளியும் பிடிக்காது, ஒண்ணும் பிடிக்காது, உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தான். நம்ம நீ வாங்கிடவா? பிள்ளைல ஆசைப்பட்டு கேக்கு, பார்க்கவும் நல்ல அழகா தான் இருக்கு. சரி நாத்து வாங்குவோம். ஒன்னு எம்புட்டு என்னடி ரேட்டு சொல்ற? 4 முடியத்த ஒன்னு 100 ரூபான்னு சொல்றேன். என்னது 100 ரூபாயா? ரொம்ப ஓவரா இருக்குடி, ஓவரா இருக்கு. டேய், குடும்பத்தோட வந்து மிரட்டுறது தாண்டி ஓவரா இருக்கு. 100 ரூபாய்க்கு 1 ரூபா குறையாது பத்துக்க. ஒரிஜினல் ஜெல்லி, அதுவும் நார்மல் ஜெல்லி கிடையாது, ரெயின்போ ஜெல்லி. கலர் கலரா சும்மா அட்டகாசமா கலக்கிட்டு இருக்கு. இதோ 10 ரூபாய்க்கு குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். வேணா வாங்கி கொடு பிள்ளைகளுக்கு. சரி டி, 100 ரூபாய் தாரேன். ஜெல்லி கொடுத்துரு. உனக்கு ஒரு 100 ரூபாய் தாரேன்டா, வாங்கிக்க போதுமா? டேய் 100 ரூபாய் தாரேன்டி. அழுங்காம நீங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு ஆச்சி கொஞ்சம் கொடுக்கணும், எனக்கு கொஞ்சம் தரணும். சரியா? அம்மா நானும் உங்களுக்கு ஆச்சிக்கும் தருவேம்மா. இப்ப இப்படிதான் சொல்லுவேன், வீட்ல போய் மொத்தமா ஒரே வாயில அமிக்கிறாதன்னு. சரியா சொன்னீங்க. இவன் அமுக்குனால அமிக்கிடுவான். கிட்ட இருந்து முதல்ல நீங்க வாங்கி சாப்பிடுங்க. சோனி, நாம எந்த ஜெல்லி வாங்கலாம் பார்த்து சொல்லுடி. இது ரொம்ப திக்கு கலரா இருக்குடி, இது வேணாம். இது ஓகேவா? சூப்பரா இருக்கு பாரு, இதே வாங்குவோம். ஓகேடி, இதே வாங்கிக்கலாம். மாமா இந்த ஜெல்லி தான் எனக்கு பிடிச்சிருக்கு, இதை வாங்கி கொடுங்க. பொண்ணு, பிள்ளைங்க கேக்குற ஜெல்லி எடுத்து கொடுடி. டேய் அவளுகளை பாருடா எப்படி லைட் கலர்ல வாங்குறானே. நீ என்ன இவ்வளவு திக்கா வாங்குற? ஆமா, லைட் கலர்ல வாங்கி இவ்வளவு கோயில் கட்டியா கும்பிட போறாளுங்க. வாயில போட்டு திங்க தானே போறாளுங்க. பாக்குறது கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கட்டுமே, நல்ல திக்கு கலர் டார்க் கலரா வாங்கி. இந்தாங்க சத்யா சோனி, நீங்க கேட்ட ஜெல்லி. கலர் கலரா இருக்குதடா வானவிலின் வண்ணத்தில். சூப்பரான ஜெல்லி நானும் வாங்க போறேனே. டேய் மாமா பையா, அடியே அத்தா பொண்ணு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் எல்லாம் பண்ணுங்க. நம்மளோட இன்னொரு சேனல் AMS மகின் வியூஸ், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த மகின் வியூஸ் சேனல் இதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அதுல ஒரு சிலர் நேம் மட்டும் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். கலை, பிளாக் அண்ட் ஒயிட் ஃப்ரெண்ட், நரேஷ், பொன்மலர், ஆனந்தி, கனிஷ்கா, முருகன், பொன்னரசி, மகிஷாலினி மதுரை, ராதிகா, செல்வம் தமிழ் செல்வம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான விஷயம். அஞ்சலியோட பொண்ணு ஸ்ரீநிதிக்கு இன்னைக்கு பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே டு யூ ஸ்ரீநிதி. அக்டோபர் 30 ஓவியாவுக்கு பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே டு யூ ஓவியாக்கா. ராதிகா, செல்வம் தமிழ் செல்வம், குமார், கற்பகம், சஸ்விகா ஸ்ரீ, கவிநிலவு, லக்ஷ்மிபதி, சன்சிகா, தனிஷ்கா, அர்ஷிகா, சந்திரா, தனு, பிரியா, மகாதேவன், வான்மதி, ஜெயா, ஓவியா, பிரீத்திகா, ஒக்கனைக்கல், பிரியா, கோயில்பட்டி, தேவி, விஷாலி, விகாஸ், மேலக்கரந்தை.